இந்த மனுஷ பிசாசுங்களுக்குள்ள தாங்க முடியல. ஏகப்பா புனித அருணாகர் கிறிஸ்து இயேசுவே, இன்றைக்கும் பார்த்து தம்மை ஆராதிக்கவும் இங்கே மதிக்கிறாங்க. இங்கே கீழாக ரணங்களாங்க இந்த மனுஷன் அடங்க பிகறிங்க இங்கே கொலை பண்ணிட்டே இருக்கு. இந்த கொலைகள் அவங்களோட கொலைகள் இருந்து சம்பூர்ணமாக நான் விடுவிக்க வர வேண்டும். இன்றைக்கு நான் மீண்டும் இங்கே பதிவிறக்கம் செய்ய வந்துள்ளேன். இங்கே பதிவானது அருணாகர் கிறிஸ்துவரி ஆண்டவரின் வாழ்க்கை வரலாறு பற்றியாகும். ஏனென்றால் நேற்றைய தினம் நான் கூறியிருந்தபடி நேற்றைய தினம் பௌர்ணமி, பங்குனி பௌர்ணமி, நாளைய தினம் அதாவது சித்திரை 1 குரோதி வருஷம் முடிகிறது. இன்றைய தினம் இன்னும் 5 மணி நேரம், இன்னும் 5 மணி நேரம் 20 முன்னாடி உள்ளது. இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு பிறக்க உள்ளது. விசுவாவசு வருஷம், விசுவாவசு என்ற வருஷம் ஸ்கோக்கம் புனித கற்கரிய அங்கவர் இம்மீட்பரும் இரட்சகரும் அறிய தேவரே வாழ்க வாழ்க. ஸ்கோக்கம் புனித கற்கரிய இயேசு கிறிஸ்து யெகோவா ஈரே, இங்கு வாக்குகையின் தேவரே, என் இதயத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பவரே, என்னை கேட்கிறவாளராக நீர் என்னை திடப்படுத்தி கேட்கிறது செய்யும் தேவரை வாழ்க. தமது தேவகுமாரரிய கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்துமஸ் பெருவிழா, கிறிஸ்துமஸ் ஜெயந்தி என்ற நன்னாளில் வெளி நட்சத்திர விடியற்காலை என்ற அருணோதயத்துக்கு முன்பாக உள்ள நகுஜாமக்கிளி பிரகாச நட்சத்திரம் வானில் நிலவ அங்க நட்சத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவாக பிறந்துள்ளார். அவர் அக்கறைய சீரும் புகழும் மிக்க அவர் என் ஆண்டவர், என் மனவளரறிய கற்கரிய கிறிஸ்துவரிய ஆண்டவருக்கு உறங்க நன்னால்தான் இங்கும் அதாவது கிறிஸ்துவ பண்டிகைகளில் முதலாவது முக்கியத்துவம் தரும் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஏனென்றால் கிறிஸ்துவரிய தேவரே அவரை கிருபகர பலியாக அவரது குமாரரை செலுத்தி இந்த பூலோகத்தை பாதுகாக்க அனுப்பியுள்ளார். கங்கையானவர் பரிசுத்த ஜீவனுள்ள கங்கையானவர் பரிசுத்த ஆவியாகிய தமது கங்கையின் நாமத்தின் கூற்றின்படி குறித்த நேரத்தில் அவர் என் கிறிஸ்துவாகிய என் மனவாளர் உதிக்குள்ளார். கேட்புறமீன்களாகவும் சுரமங்கலங்களாகவும் சுரமங்கலங்களையும் 9 நலக யாழ் வீணைகளையும் யாழ்ப்பாணங்களையும் விலையேற பெற்ற திரு ஜீவரக்கம் கமது பரிசுத்தமான கரிகத்தை அப்பங்கள் குரகுகளாக அப்பம் பங்கங்களாக வைத்து அப்பம் புளிப்பில்லாத அப்பமும் திராட்சை ரசமும் அவர் கரிகத்தில் உள்ள
ஜீவனுள்ள எண்ணெய் இரத்தமும் ஆகும். பரிமள கைலமும் பிசின்கைலமும் ஓபேர் மரத்திலிருந்து கொம்பின் மர பேழைகளை முறியடிக்க, அதாவது இந்நான்கரை கற்க எண்ணற்ற கும்பங்களையும் இன்னல்களையும் இச்சைகளையும் கச்சைகளையும் இறுக்கங்களையும் இந்த சூனியக்காரங்களாகிய மனுஷ பிசாசன் மனுஷ கல்லறி பக்கங்க, பொல்லாப்புக்காரங்க, பொய் விபச்சாரங்க, செயற்கை மனுஷ சேரியில் பிறந்த பெருக்கக்காரன், கர்நாடகாரன், முககர்ஜனியம் ஒருபொருளும் செய்யாமல் முககர்ஜனியம் காணிக்கைகளாக நான் கரவே மாட்டேன். மாமிசங்களாகிய மனுஷங்க அலறி போன பிரேகக்குரிய மனுஷங்க வெக்குங்க புலம்புகளாக அடங்கும். அவைகளின் வீரியங்களையும் அடக்குவார். எங்கள் இன்றைக்கு சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை அல்ல. இன்றைக்கு குரோதி வருஷம் தமிழ் வருஷத்தில் உள்ள கடைசி நாள். தமிழ் வருஷத்திலே கடைசி நாள் பங்குனி 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மாலை பிறங்கள் விசுவாவசு என்கிற திங்கட்கிழமை. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை அல்ல. கிறிஸ்துவருக்கு உன்னதமானவர் வெளியரங்கமாக வரும் செய்து சீயோன் எருசலேம் மீது அவர் தம் ஒளிமுகவாசல்களும் எருசலேமில் அவர் தேவாலயங்களும் கட்டப்பட்டு எருசலேம் அரங்கம் இடிக்கப்படாமல் பாதுகாக்க யூதா எரேமியா அல்லது இஸ்ரேல் தேசத்தில் அநேகம் மறைந்து போய் கிடந்து மற்றும் கவக்காலமானது இந்த வருஷத்திற்கு கவக்காலம் ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு முன்பதாக அமைந்தது. மார்ச் மார்ச் 17 அல்லது 18 ஆரம்பிக்கிறது. இன்றைய கவக்காலத்துக்கு கடைசி வாரம் இன்னும் 1 வாரம் உள்ளது. இன்றைய தினத்தை பற்றி நான் கூறவிருக்கிறேன். இன்றைக்கு குருக்கோலை ஞாயிறு. குருக்கோலை ஞாயிறு என்றால் ஆண்டவரை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறார் 2 குதிரைகளின் மேல் வெள்ளைப்போல் சென்று முக்கிய ஆபரணங்கள், விலையகத்தக்க இரத்தினாம்பரன் கற்கள், பருமராக கற்கள், பரிகப்பச்சைகளும் செழிப்பும் ஆங்காங்கே தேசத்தில் செழிப்பும் பஞ்சம் பற்றும் கொள்ளைகளை முக்கியமாக இல்லாமல் வார்கொடுமை எங்கும் பார்க்கலாம். பச்சை பசுமை நிலங்களாக ஆண்டவரை கர்த்தர் மாற்றியுள்ளார். அவரை ஆரவாரங்களுடன் வரவேற்கவே இத்தகைய நாள், அதாவது குருக்கோலை ஞாயிறு அமைந்துள்ளது.
இந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் ஆங்கல்வரை கற்கரிக்கம் வலது பாரிசுக்கு குறுக்கொலை என்ற பிரமிகத்துவம் வாய்ந்த இலை ஒரு ஓலை. குறுக்கொலை என்ற ஒரு ஓலை எப்படி வீட்டில் ஆவகம் கட்டப்படுமோ, எப்படி வீட்டின் முன்வாசலில் கோரணம், அதேபோல இதுவும் ஒரு கோரணம். குறுக்கொலை ஞாயிறு. இன்றைய சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம். இன்றைக்கு பரிகாரம் கிழக்கு. இன்றைக்கு சூலம் கிழக்கு. பரிகாரம் அழகு கிழக்கு கேட்க நெய் அழகு கயிறு. இன்றைக்கு ராஜயோகம் சேஷாதியா சிக்க யோகம் வாகரி கிரிக்கு வயம். கிரி என்பது பௌர்ணமியின் மறுநாள். உத்திராடம் உத்திராடமும் பூரக்காரியும் சடைய மஸ்கம் ஆனவைகள் நேற்றைய தினத்தின் பஞ்சாங்கம். இன்றைக்கு பஞ்சாங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன் மற்றும் இன்றைய குறுக்கொலை ஞாயிற்றின் சிறப்பம்சம் என்ற திருப்பாடல்களை ஒழிக்கிறேன். முதலாம் பாடல் ஆங்கல்வரை கற்கரை போற்றி வாழ்க்கை குறித்து பாட இருக்கிறேன். ஓசங்கா ஜெயமே ஓசங்கா ஜெயமே ஓசங்கா ஜெயமெனக்கே ஓசங்கா ஜெயமெனக்கே. ஏசு மகா ராஜா முனி ஹரிராஜ். ஓசங்கா கீதம் பாடுவேன், வேகம் சென்றிடுவேன், அசுரங்களை அழித்திடவே. எங்கும் ஓசங்கா எங்கும் ஜெயமே ஓசங்கா ஜெயமே ஓசங்கா ஜெயம் எனக்கே ஓசங்கா ஜெயம் எனக்கே. கொள்ளைக்கேடு சாப குருவங்களான மனுஷர் சைக்காங்கள் ஓடிப்போனாலும் தெறிக்கு ஓடிப்போனாலும்